Welcome everyone. Welcome to Vision Iron Academy. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்மிங் ஆகஸ்ட் 2025 எக்ஸாமோட டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ காமனாக எங்கள் அகாடமியில் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு மார்னிங் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் எல்லாமே உங்களுக்கு எப்போ நடக்குன்னா உங்களுக்கு மார்னிங் நடக்கு. ஸோ ஏர்லி மார்னிங் 5 to 7 எல்லாமே முடிச்சிருவோம் நாங்கள். ஓகேங்களா? இன்டர் ஃபுல்லாக முடிச்சிருவோம், இன்டர் கிளாஸ் முடிச்சிருவோம், இங்கிலீஷ் ஜூனியரும் முடிச்சிருவோம், ஸோ ஜூனியரும் முடிச்சிருவோம், சீனியரும் முடிச்சிருவோம். ஓகேங்களா? மூணுமே நாங்கள் மார்னிங் முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்கள் ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நடக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஈவினிங் டைம் தமிழ் நடக்கும் உங்களுக்கு. ஸோ ஈவினிங் டைமில் 7:30 to உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 9:30 ஆர் 9 அதுக்குள்ளே நாங்கள் தமிழ் ஃபுல்லாக நாங்கள் முடிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எங்கள் அகாடமியில் கிளாஸ் போயிட்டுருக்க டைமிங் எல்லாமே. ஸோ நான் ஏன் இங்கிலீஷ் மார்னிங் எடுக்கிறேன் அப்படின்னா ஏர்லி மார்னிங் தான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இங்கிலீஷ் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் படித்தா ஈஸியாக உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் நிறைய உங்களுக்கு ஹார்ட் வேர்டு வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கிராமலாக். ஓகேங்களா? ஸோ கிராமலாக் தான் உங்களுக்கு வெரி வெரி மஸ்டானது. ஓகேங்களா? ஸோ கிராமலாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு, ஃப்ரேசஸ் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மார்னிங் தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழ் ஈஸி தான் உங்களுக்கு எப்போவுமே. ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் டங்கு தான். ஸோ தமிழ் மோஸ்ட்லி ஈஸி தான். ஈவினிங் டைம் நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு தமிழ் ஈஸியாக முடிக்கலாம், ஈஸியாக கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் எப்பவுமே உங்களுக்கு ஈவினிங் டைம் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன் டைம் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதுமே தவிர மார்னிங் ஒரு கிளாஸ், ஈவினிங் ஒரு கிளாஸ் இதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பார்க்கறத தெளிவாக பார்த்துட்டோம்னா ஈஸியாக நமக்கு புரியும் நமக்கு. சரிங்களா? ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு கிளாஸ் நம்ம இங்கிலீஷ் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேக்கு அந்த ஹோம்ஒர்க் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கா, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது. அதையவே கண்டினியூ நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நாங்கள் எங்கள் அகாடமியில் இப்போ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பாக நடக்கும். உங்களுக்கு எப்படின்னா டெஸ்ட் பேட்ச்சில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அதுவுமே உங்களுக்கு கண்டக்ட் ஆகும் டெய்லியுமே உங்களுக்கு. அது போக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சும் உங்களுக்கு கண்டக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஒரு கிளாஸாக கொண்டு போவோம். ஸோ எப்போவுமே டெய்லி இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதுனாலும் ஓகே. நீங்கள் டெய்லி நோன் ஸ்பீடு ஒரு ஸ்பீடு தான் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு ஸ்பீடு போதும் இங்கிலீஷ் ஆர் தமிழ். ஓகேங்களா? எப்போவுமே நோன் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பீடு போகுது, இதுவே இனஃப் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பீடில் இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு இனஃப் தான். நீங்கள் 5 ஸ்பீடு 6 ஸ்பீடு நீங்கள் பார்க்கறக்கு, அரைக்குறையாக பார்க்கறக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனஃப் தான் அது. ஓகேங்களா? ஸோ ஒன்றை தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் ஆர் தமிழ் எல்லாமே நாங்கள் சீனியர் ஜூனியர் எல்லாமே நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு தான் கொடுப்போம். மோஸ்ட்டாக அதுலேயே எல்லா வேர்டும் கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கிலீஷுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பீட் வைஸ் ஷார்ட்கட் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் வைஸ் ஷார்ட்கட் இங்கிலீஷ்க்கு நாங்கள் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இயர் வைஸ் இன்டர் ஜூனியர் சீனியர் எல்லாத்துக்குமே நாங்கள் ஸ்பீட் வைஸ் ஷார்ட்கட் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு ஸ்பீட் வைஸ் ஷார்ட்கட்ஸ் வராது. பட் தமிழுக்கு நாங்கள் ஓவராலாக ஷார்ட்கட் வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ஷார்ட்கட் வச்சுருக்கோம் தமிழுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டட் வேர்ட்ஸு. ஓகேங்களா? தமிழில். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டட் வேர்ட்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டிங் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் தமிழை பொறுத்தளவு. ஸோ எண்டிங் வேர்ட்ஸு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் கவர் ஆயிரும். மோஸ்ட்லி தமிழுக்கு ஷார்ட்கட் தேவை கிடையாது. நீங்கள் தமிழ் ஃபுல் ஸ்டாக்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா தமிழில் ஒரு டைம் கேட்ட கூட திரும்ப டைம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலுமே இந்த எண்டிங் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக வருமே தவிர ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் அதிகமாக வரவே வராது. நீங்கள் மோஸ்ட்லி தனிக்கூர் சுருக்கள் நல்லா பார்த்துக்கோங்க, சுருக்கங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக வினை சுருக்கங்கள் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழில் எந்த மாதிரியான வேர்டு கேட்டாலுமே நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் காமன் ப்ரொசீஜர். இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுலேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணுற இதுதான். ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் பேட்ச் பற்றி வரலாம். டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு நாங்கள் வீக்லி 3 அன்னோன் ஸ்பீடு கொடுப்போம். ஓகேங்களா? வீக்லி 3 அன்னோன் ஸ்பீடு கம்பல்சரி கொடுப்போம். வீக்லி 3 அன்னோன் ஸ்பீடு. அதே மாதிரி நோன் ஸ்பீடு வீக்லி 3 கொடுப்போம் நாங்கள். ஸோ ஓவராலாக ஒரு வாரத்தில் நீங்கள் 6 ஸ்பீடு நீங்கள் பார்ப்பீங்க. 3 அன்னோன் ஸ்பீடு, 3 நோன் ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ
அன்னோன் ஸ்பீடை பொறுத்தளவு உங்களுக்கு எவ்வளோ ஒமிஷன் வந்தாலும் பரவாயில்ல, அன்னோன் ஸ்பீட் எழுதுங்க. ஸோ நாங்கள் சொல்கிறது என்னென்னா, அன்னோன் ஸ்பீட் நீங்கள் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ஃபியர் இருக்காது. ஸோ அன்னோன் ஸ்பீடை பொறுத்தவரை நாங்கள் வந்து வீக்லி 3 கொடுப்போம், நோன் ஸ்பீடு வீக்லி 3 கொடுப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ அன்னோன் ஸ்பீடு வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் எங்கள் அகாடமியில். ஸோ அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ வந்து அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து 4 ஸ்பீடு கொடுப்போம், 5 ஸ்பீடு. ஒரு பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஸ்பீடு தமிழ் கொடுப்பாங்க, 4 கொடுப்பாங்க. இங்கிலீஷ் வந்து சீனியர் ஜூனியர்லாம் பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 இவ்வளோலாம் கொடுப்பாங்க. பட் நாங்கள் இவ்வளோ கொடுக்கவே மாட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு தான் கொடுப்போம். தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதுனாலுமே சரி. பார்க்குற வேர்ட்ஸை தெளிவாக பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தளவு உங்களுக்கு குவான்டிட்டி முக்கியமே கிடையாது, உங்களுக்கு குவாலிட்டி தான் முக்கியம். என்ன நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு வந்து குவான்டிட்டி எனக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது, நாட் நெசசரி. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவை குவாலிட்டி தான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீட் நீங்கள் பார்த்தாலுமே தெளிவாக ஒரு ஸ்பீடு எல்லா வேர்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ யாருக்காவது நீங்கள் வந்து வில்லிங் இருக்குது ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அன்னோன் ஸ்பீட் எழுத முடியலன்னா அதுக்கு உண்டான ஐடியா எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அன்னோன் ஸ்பீட் பிக்கப் பண்ணோம் எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ ஃபீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி 300 தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழ் இங்கிலீஷ் எதுனாலுமே சரி, ஜூனியர் சீனியர் இன்டர் எல்லாத்துக்குமே நான் வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து வெறும் 300 தான் ஃபீஸ் உங்களுக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக அமௌண்ட் தான் உங்களுக்கு. யாருக்காவது கிளாஸ் வில்லிங் இருக்குது, யாருக்காவது கிளாஸ் ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச்னு கேள்வி நாங்கள் வந்து ஆட் பண்ணி விட்றோம். ஸோ தைரியமாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். அன்னோன் ஸ்பீடில் வந்து மிஸ்டேக் ஆச்சுன்னா அது எப்படி ரெடியூஸ் பண்ணணுங்கிற கான்செப்ட் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஓவராலாக ஒரு 350 வேர்ட்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் மாதிரி நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. அந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இதனால் வரைக்கும் அதிகமாக இங்கிலீஷ் தருது, இதனால் வரைக்கும் அதிகமாக கேட்ட வேர்ட்ஸு, ரிப்பீட்டடான வேர்ட்ஸ், எக்ஸாமில் வந்த வேர்ட்ஸ் எல்லாமே அதிகமாக வந்த வேர்டை வந்து ஒரு கம்பைனாக வந்து ஒரு 350 வேர்டு வந்து நாங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். போன எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 வேர்ட்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு. ஓகேங்களா? 20ங்கிறது நமக்கு வந்து கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப அதிகமான வேர்ட்ஸ். ஓகேங்களா? 1 மார்க்கில் ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஷார்ட் ஹேண்டை பொறுத்தளவு நம்ம வாங்குகிற ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ எங்கள் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணலாம். அல்லாட்டி நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தப்பட்ட வேறு டவுட்ஸு, ஷார்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட வேறு டவுட்ஸு எதுனாலுமே உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வேறு டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அகாடமி சேர்ந்து தான் நீங்கள் எங்கிட்ட படித்து தான் நீங்கள் டவுட் கேட்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் கேட்டாக்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.